டிசம்பர் 11, 2024 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாகவே சிறந்த எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. God surely has a better future for you. You are not ashamed. எரேமியா 33 அதிகாரம் 6 ஜெரேமியா சாப்டர் 33 verse 6. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் நோய்களை உங்களிலிருந்து விலக்கும் கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் தருவார். நீங்கள் கர்த்தருக்கு மிகவும் விசேஷமானவர்கள். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். Nevertheless, I will bring health and healing to it. I will heal my people and will let them enjoy abundant peace and security. My dear brothers and sisters, the Lord who removes your sickness from you will give you health and comfort. You are very special to God. He will never leave you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இப்பொழுதும் கூட என்னோடு கூட இணைந்து செபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் நீர் போதுமானவராக இருந்து அவருடைய வாழ்விலே என்னென்ன தேவைகள் உண்டோ அவைகளை எல்லாம் நீர் சந்தித்து அவர்களுக்கு அதை ஆண்டவரே கொடுத்து அவளை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். என்னோடு கூட இணைந்து செபிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் கண்ணோக்கி பார்த்து அவருடைய வாழ்வின் தேவைகளை எல்லாம் நீர் சந்திப்பீராக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நீ தந்தமிட வாக்குத்தத்த வார்த்தையின்படியாக ஆண்டவர் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவரே நீர் வர பண்ணுகிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் குணமாக்குகிற கர்த்தராக இருக்கிறீர் அப்பா. சமாதானத்தை சத்தியத்தை ஆண்டவர் உடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறீர் அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த நல்ல வார்த்தைகளுக்காக, கடவுளுடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆம் சுவாமி, இப்பொழுதும் ஆண்டவரே தங்களுடைய ஆரோக்கியத்திற்காக சௌக்கியத்திற்காக யாரெல்லாம் செபிக்கிறார்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே. வியாதியிலே இருந்து ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே எழுந்திருக்க முடியாதபடிக்கு ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இப்பொழுதும் ஆண்டவரே நீ சுகத்தை நீ உண்டாக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹாஸ்பிட்டலிலும் ஆண்டவரே வீடுகளிலும் ஆண்டவரே சுகவீனத்தோடு படுத்துக்கொண்டு ஆண்டவரே செபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நீர் இறங்க வேண்டுமா செபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை நீ உண்டாக்க வேண்டுமா செபிக்கிறோம். அவருடைய நோய்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி அருள வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளினால் அவர்களை நீ சுகமாக்க வேண்டுமா செபிக்கிறோம். உச்ச தலைமை உள்ளங்கால் மட்டும் ஒவ்வொருடைய சரீரத்தையும் ஆண்டவர் நீ தொடுவீராக. சரீரத்தில் இருக்கிற எல்லா விதமான வியாதிகளையும் பிரச்சனைகளையும் என் தேவனை நீக்குவீராக. நல்ல சுக வாழ்வை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவர் எல்லாருக்கும் ஆண்டவரே நல்ல சுகம் ஆண்டவரே உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கண்களில் பார்வை குறைவோடு ஆண்டவரே செபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு அந்த கண் பார்வை ஆண்டவரே நல்ல சுகமாக ஆண்டவரே சுகமடைய நல்ல ஆண்டவரை பார்க்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். அந்த சரீரத்தின் விளக்காகிய அந்த கண் ஆண்டவரை நல்லா தெளிவாக தெரியும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. கண் ஆபரேஷன் செய்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அந்த கண்களில் ஆண்டவரை நல்ல சுகம் உண்டாயிருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. கண்களில் இருக்கிற நரம்புகளுக்காக செபிக்கிறோம் பிள்ளைகளுக்கு அந்த நரம்புகள் எல்லாம் நல்ல செயல்பட நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல பார்வை உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. யாருக்கும் ஆண்டவரே கண்களில் எந்த பிரச்சனையும் இல்லாதபடிக்கு அந்த கண்களில் இருக்கிற எல்லா நோவுகளையும் நீர் நீக்கி அருள வேண்டுமா செபிக்கிறோம். நல்ல பார்வையை தருவீராக ஆண்டவரே. கண் ஆண்டவரே நல்ல பார்வையை நீ தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அவள் சந்தோஷம் அடைய
செய்யும்படியாக நீ கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த சௌக்கியத்தை நீர் அவர்களுக்கு தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆரோக்கியத்தை அவர்களுக்கு நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அம்மை துதிக்கிறோம் அப்பா. அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய யாருடைய கண்களையும் நீர் ஆண்டவரே திறந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீ திறந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நோக்கி ஆண்டவரே ஜெபிக்க வந்த அனைவருக்கும் நீர் ஆண்டவரே உதவி செய்த கர்த்தர் ஆண்டவரே. குருடனோடு ஆண்டவரே இருந்தவர்களுக்கு ஆண்டவர் நீர் ஆண்டவரே கண்களை ஆண்டவரே தெளிவாய் ஆண்டவரே பார்வையை நீ தந்திராத, அதே போல் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதே விதமான பார்வையை நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய உமிழ் நீரை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய கண்களில் நீர் வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதன் மூலமாக அவர்கள் ஆண்டவரே அந்த கண்களில் ஆண்டவரே தெளிவு உண்டாகும்படியாக நல்ல முறையில் பார்க்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம். அப்படியாக இந்த நாள் எங்கள் ஜெபத்தை கேட்டு எல்லாருக்கும் ஆண்டவரே ஆண்டவர் அற்புதத்தை செய்வதற்காக அந்த கண்களில் ஆண்டவரை தெளிவான ஒரு பார்வை வருவதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கொடாகோடி ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம். இன்னும் யார் யார் எந்தெந்த காரியங்களுக்காக தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ அத்தனை காரியங்களையும் தேவைகளையும் கர்த்தர் நீர் சந்தித்து அவர்களை நீர் வழிநடத்தியறல வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீரே சௌக்கியத்தை உண்டாக்குவீராக. இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. பிறந்த நாளை காண்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை தந்து இன்னும் அநேக பிறந்த நாட்களை கண்டு மகிழும்படியாக கர்த்தர் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அநேக திருமண நாட்களை அவர்கள் காணும்படியாக நல்ல சுக வாழ்வர்களுக்கு நீ தந்து நீர்களை வழிநடத்தியர்களுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்க மறந்த அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதம் கூட உம்முடைய பிள்ளைகளை வாழ்விலே நிறைவாய் தந்து ஆண்டவரே வருகிற நாட்டில் அநேக சந்தோஷத்தை சமாதானத்தை மகிழ்ச்சியும் பெற்றுக்கொண்டு கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை ஆண்டவரை மற்றவர்களுக்கு ஆண்டவரை அவர்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாக சாட்சியாய் நிற்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.